ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிக்ஸ்டான ஹால். உங்களுக்கு ஹோம் டெக்கர் இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரு பல்கான ஆர்டராக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் மொத்தமாக 10+ ஐட்டம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ரிலேட்டடான வீடியோஸை நான் ரெகுலராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்டே ஒரு ஹோம் டெக்கோர் தான். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல் கிடச்சிச்சு. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இந்த சைடில் பிக்சர் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள் பென் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இன்னொரு ஐட்டம் வாங்கலான்றதுக்காக இந்த டைப் வாங்கியிருந்தேன். இது அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. ஆனால் கிளாக் ஏரியாவில் நல்ல ஒரு ரெட் பெயிண்ட் அடித்து டிசைன்லாம் பண்ணி கிளாக்கை நல்லா சேஃபாகவே வச்சுருந்தாங்க. இந்த சைக்கிள் பென் ஹோல்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 270 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுவே அந்த பழைய சைக்கிள் பார்த்திங்கன்னா 220 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இது பென் ஏரியா கொஞ்சம் குட்டி சைஸில் இருந்தது. அது நல்ல பெருசாகவே இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிஃப்ட் பண்ணோன்னா பார்க்குறதுக்குமே நல்ல ரிச்சாக இருக்கும். ப்ரைஸுமே நாமினலாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் ஐட்டம் தான். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி இருக்கிற செராமிக் பாட்டு. இதில் நான் வேறு டிசைன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு தப்பான டிசைன் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த டிசைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு தப்பாக இந்த டிசைன் அனுப்பிச்சிட்டாங்க. மற்றபடி குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா 4 மேக்னெட் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரிட்ஜில் அட்டாச் ஆகிருக்க மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிசைனுமே குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டிசைன் குவாலிட்டிலாம் பொறுத்து ரேஞ்சஸ் டிஃபர் ஆகும். இதில் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம 2, 3 கூட சேர்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு பாருங்கள், சைடில் நிறைய பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க மீஷோவில். இந்த காம்போவை பொறுத்து ரேட் டிஃபர் ஆகுது. நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் காம்போவில் போக போக 1000 ருபீஸ் வரைக்குமே இருக்குது அவைலபிளாக. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில். எந்த ஒரு ஆட்டமும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பயங்கரமாக ஃபிட்டாக இருந்தது. நல்ல ஆழமாக இருந்தது. நிறைய தண்ணியும் பிடிக்கும். 1 கிளாஸ் தண்ணி பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2-3 பிளான்ட் கட்டிங் கூட உள்ளே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இதில் மற்ற டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சைஸ் ஹேண்ட்பேக் தான். இப்போ நம்ம டக்குன்னு பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போகணும், ஒரு டக்குன்னு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் ஜிப்புமே நிறையா இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பேக்லேயும் ஒரு ஜிப் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜிப் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல வர்த்தாகவே இருந்தது இந்த ஹேண்ட்பேக். இதில் இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சி நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த குட்டி சைஸ் ஹேண்ட்பேக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 130 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு மீஷோவில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் கொடுத்துருக்க லிங்க்லேயே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது கூட பார்க்கலாம். இன்னமும் 2-3 ஜிப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கூட நிறைய ஹேண்ட்பேக் டிசைன்ஸ் அவைலபிளாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஜிப் கண்டிஷனுமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். என்னடாவை ஜீன்ஸ் பேண்ட் காமிக்கிறாலேன்னு பார்க்காதீங்க. இது ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் வாங்கியிருந்தேன் மீஷோவிலேருந்து. ஆக்சுவலாக அந்த ஜீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஜீன். ஆனால் ஹிப் ரொம்ப லூஸாகவே இருக்குங்க. நான் பெல்ட் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அப்போ தான் நான் மீஷோவில் தேடும்போது எனக்கு இந்த அட்ஜஸ்டபிள் பட்டன் ஹூக்ஸ் கிடச்சிச்சு மீஷோவில்.
இது வந்து செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணுங்க. நம்ம எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹிப்புக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்ம விருப்பப்பட்ட ஜீன்ஸ் வந்து சைஸ் ஹிப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த பேர்ல் டீட்டெயிலிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அந்த பேர்ல் செட் எடுத்தேன். ஆக்சுவலாக இதுலேயே வந்து இந்த டேசி ஃப்ளவர் மாதிரி இருந்தது, அப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சைடில் பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் கூட நினச்சேன் போடும்போது இது கழண்டிருமோ, இந்த ஹூக் வந்து வெளியே வந்துருமோன்னு. ஆனால் கழண்டவே இல்லை, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஸ்க்ரூ டைப்பு தான். இதில் ஃபிட் பண்ணி அந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, கழண்டவே கழண்டாது. நம்ம எவ்வளோ டைட்டாக வேர் பண்ணாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இதோட ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸில் தான் கிடைக்கிது. இதிலே வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. அதில் கூட ஒன்றில் போட்டிருந்தாங்க, நம்மளுக்கு நெக் பார்ட் வந்து லூஸாக இருந்தால் கூட இந்த பேர்ல் வச்சு நம்ம வந்து ஊக் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ட்ரெஸ் நெக்லலாம் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. அதையுமே நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. என்னோடய நெக் லூஸாக இருக்கிற ஏதாவது டாப்புக்கு வந்து இந்த பேர்ல் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். அதுலேயும் இந்த டெட்டி பியர் பட்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண பிறகு தான் அந்த பட்டனே பார்த்தேன், இல்லைனா இதான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 2 பட்டன் வந்து ஃபிட் பண்ணும் போது 2 டெட்டி பியரும் கையை பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சாம் ஃபீல் வந்தது. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி எல்லா டிசைனும் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாஸ்கெட் தான். இதை பார்த்திங்கன்னா நான் 250 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணும்போது நல்லா குட்டி சைஸில் வரும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பாஸ்கெட்டு. ஆக்சுவலாக வந்து நான் சின்ன சைஸில் சார்ஜர் ஒயர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது நல்ல பெருசாக இருக்குது. இப்போ ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அழுக்கு துணி போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த பாஸ்கெட்டில் வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ஆழமாகவே கொடுத்துருந்தாங்க. 250 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய பாஸ்கெட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வேர்த்து தான். முக்கியமாக இந்த டிசைனை பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் இன்னமும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மினியன் இருக்குது, இல்லை டாக் ஷேப் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருந்தது. எனக்கு இந்த பென் குயின் டைப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக இதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கியிருந்தேன். இந்த பாஸ்கெட்டை பார்த்திங்கன்னா காட்டன் ரோப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷபிளாக இருந்தது. நிறைய லைட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு தான். இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு தான். நல்ல ஒரு லாங்கான ப்ரெஷ் இது. ஆக்சுவலாக நான் வந்து பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ்லாம் நம்ம கை எட்டாத தூரத்துக்கு கழுவுறதுக்காக ஒரு லாங் ப்ரெஷ் வந்து தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த ப்ரெஷ் வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 ருபீஸில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு வைப்பர் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நல்ல ஒரு ப்ரெஷ்ஷுமே கொடுத்துருந்தாங்க. எல்லா ஃபிட்டிங்குமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹெட்டு வந்து 120 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரெஷ்ஷு ஷேப் வந்து வி ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆச்சு. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் வேணால் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷார்ட்ஸாக போடுறேன். அதுக்கு முன்னாடி வேறு யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்த்துட்டு யாராவது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து டவல் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 150 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். நான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கும் போது யோசித்தேன், அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, காட்டன்னாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது 150 ருபீஸ்க்கு 2 டவல் கொடுக்குறாங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. அதுவும் அதோட லென்த் நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய டவல் பாருங்கள். நம்மளோட ஃபுல் ஹார்ம் லென்த் அளவுக்கு நீளத்தில் இருந்ததுங்க இந்த டவல். 150 ருபீஸ்க்கு 2 டவல் இந்த ஹைட்டில் கொடுக்குறாங்கன்னா செம்ம ஒர்த்து தான். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர் தான். இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்து கீழே வந்து நம்ம டிஷ்யூ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடுற மாதிரி இருந்தது. மேலே நல்ல ஃப்ளாட்டாகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம்.
இந்த ஹோல்டரை மாட்டுறதுக்கு ஹூக்ஸுமே அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்கள் டைல்ஸை நல்லா தொடச்சிட்டு இந்த ஹூக்ஸ் இருக்கிற டேப்பை வந்து பிரிச்சுட்டு ஒட்டிட்டு அந்த ஹோல்டரை மாட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. ஹோல்டருமே வந்து இரும்பில் தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பர் குவாலிட்டியாக இருந்ததுங்க. இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் லென்த்ஸ் அண்ட் டிசைனில் வந்து நிறைய ஹோல்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் கலரில் கூட அவைலபிளாக இருந்தது. நான் வந்து பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாங்கியிருந்தேன். நல்ல லென்த்தாகவே இருந்தது இந்த ஹோல்டர். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தான். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். இதில் வந்து ஒயிட் கலரில் நான் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய லேயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை வந்து நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நானுமே அதை பார்த்து தான் அதை வாங்கியிருந்தேன். நான் வந்து 4 லேயர் இருக்கிற பாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1400 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம எத்தனை லேயர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்குகிறோமோ அத்தனை லேயர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் 3 லேயர் மாதிரி இருக்கிறது வாங்கினீங்கன்னா 1200 ருபீஸில் வாங்கிடலாம். அந்த மாதிரி வந்து 3 லேயர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். நான் வந்து 4 லேயர் இருக்கிறத 1400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்ல வர்த்தாகவே இருந்ததுங்க. இதில் இருந்த ஒரே கஷ்டம் என்னென்னா இதை ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் மேனுவல் பேப்பர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க எப்படிலாம் ஃபிட் பண்ணணுன்னு. அதை பார்த்து நம்ம கவனமாக ஃபிட் பண்ணோன்னா சூப்பராக ஃபிட் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாங்களே வந்து ஒரு வாட்டி ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பியும் கழட்டி தான் ஃபிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் திருப்பி மாற்றி ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். பிளாஸ்டிக் வந்து ஓகே பிளாஸ்டிக்காக தான் இருந்தது. பெரிய வெயிட்லாம் தாங்காது. நான் வந்து ஷூ ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ரேக் வாங்கியிருந்தனால எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. நீங்கள் நல்ல வெயிட்டான ஐட்டம்ஸ் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் வைக்க முடியாது. அவ்வளோலாம் இந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து தாங்காது. நீங்கள் லைட் வெயிட்டடாக இருக்கிறத வந்து உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும். லைஃபுமே நல்லா வரும். ஆனால் நீங்கள் நிறைய வெயிட் ஐட்டம் வச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் தாங்காது. மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவே இருந்தது. கலருமே வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கொடுத்துருந்தாங்களா, ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து செப்பல் ஸ்டாண்ட்லாம் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அதுவும் முக்கியமாக இதோட டோர் ஓப்பனிங் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை க்ளீன்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நல்ல வர்த்தபுளான ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராவது ஸ்டோரேஜ் யூனிட்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேக்கை வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை.